வணக்கம் மக்களே, நம்மளோட அர்த்தமுள்ள ஆன்மீக சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆத்திகனாக இருந்த ஒருத்தனை நாத்திகனாகவும் திருடனாக இருந்தவனை சாமியாராகவும் சாம்பல் மாற்றியது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணிக்கம் என்பவனுக்கு கடவுள் நம்பிக்கை என்பது சுத்தமாக கிடையாது. திருநீரை வெறும் சாம்பல் என்று நண்பரிடம் சொல்வான். அவனுக்கு பிறர் பொருளை திருடி சாப்பிடுவதுதான் இன்பம். ஒரு முறை தோட்டத்துக்கு சென்று அவன் அங்கிருந்த மாம்பழங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து மூட்டையாக கட்டி வெளியே கொண்டு சென்றான். ஓரிரண்டு பழங்களை ருசித்துவிட்டு மற்ற நல்ல பழங்களை விலைக்கு விற்றான். சுதாகரித்து கொண்ட தோட்டக்காரன் இரவு வேளையில் தோட்டத்தை சுற்றி சில காவலர்களை நிறுத்தினான். அவனும் ஒரு புறம் நின்று கொண்டான். இதை அறியாத மாணிக்கம் தோட்டத்திற்குள் புகுந்து பழங்களை பறிக்க ஆரம்பித்தான். சத்தம் கேட்ட காவலர்கள் மெதுவாக அவன் நிற்கும் இடம் நோக்கி சென்றனர். ஆனாலும் காய்ந்த இலைகள் மேல் அவர்கள் கால் நடந்து வரும் சத்தத்தை கேட்ட மாணிக்கம் உஷாராகிவிட்டான். குவித்து வைக்கப்பட்டிருந்த சாம்பலை நெற்றியிலும் உடலிலும் குலைத்து பூசிக்கொண்டு தவத்தில் இருப்பது போல் நடித்தான். காவலர்களும் திருடன் யாரும் இல்லை, யாரோ ஒரு சாமியார் தான் இங்கு உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார் என்று நம்பிவிட்டனர். போலி சாமியார் என்று தெரியாமல் ஊரெல்லாம் யாரோ நம்ம ஊருக்கு ஒரு சாமியார் வந்திருக்கிறார்கள் என்று காவலர்கள் பரப்பினார்கள். பொதுமக்கள் அனைவரும் பழம், தேங்காய், கற்பூரம், காணிக்கை என பணத்துடன் தோட்டத்தில் இருந்த சாமியாரை தரிசிக்க வந்தனர். மாணிக்கம் அவர்களை ஆசீர்வது போல நடித்து தானாக கிடைத்த பணத்தை வாரிக்கொண்டான். ஆனால் அவன் மனம் மாறிவிட்டது. நாத்தியனாக இருந்தபோது திருட்டு புத்தி தான் இருந்தது. இப்போது போலியாக சாம்பலை பூசியதற்கே மக்கள் இவ்வளோ மரியாதை தந்தனரே, நிஜத்திலே சாமியாராகிவிட்டால் தன் மதிப்பு இன்னும் அதிகரிக்குமே என எண்ணினான். நாத்தியத்தை கைவிட்டான். ஆத்திய நூல்களை படித்தான். நிஜமாக ஒரு சாமியாராகவே மாறிவிட்டான். ஆத்ம திருப்தி கிடைத்தது. மக்களுக்கு நல்லதை செய்ய ஆரம்பித்தான். இது மாதிரி ஒரு டெய்லி ஒரு ஆன்மீக கதையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்காங்க.